வேத ஆராய்ச்சிக்காக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய 3 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 2, 3, 4 உன்னத பாட்டு 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கண்ணீர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடிவிடுவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், வாயின் முத்தம் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருந்து வெளிப்படுகின்ற தேவனுடைய அன்பை ருசிப்பது. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, அதில் உள்ள தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தையினுடைய, அதாவது நம்ம மூளை அறிவினாலே நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு விட முடியாது. அது புரிந்து கொண்டது போல் நமக்கு தெரிந்தாலும் உண்மையான சாரத்தை நாம் அறியாதவர்களாகவே இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை நமக்கு வெளிச்சத்திலே கொண்டு வருகின்ற பொழுது, அவருடைய தெய்வீக அபிஷேகத்தினாலே அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நமக்கு தருகின்ற பொழுது, அப்பொழுதுதான் அதில் உள்ள தெய்வீக அன்பு நமக்குள்ளே பாய்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை வாசித்தாலும் நாம் இந்த தெய்வ அன்பை ருசித்து விட முடியாது. எப்பொழுது தேவன் நமக்கு நம் மீது அன்பாய் இருந்து அவர் நம்முடைய அந்த வார்த்தையிலிருந்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தையும் சத்தியத்தையும் ஜீவனையும் அவருடைய அன்பையும் அவரது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது தான் நாம் அந்த அன்பை ருசிக்கிறோம், அவருடைய அன்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் பயபக்தியோடு, அப்ப தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவாரா என்று சொன்னால் அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல 2 சகோதரிகளாகிய 2 பேரும் நமக்கு தெரியும், மார்த்தாள், மரியா. இந்த 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டின் தலைவியாக மார்த்தாள் தான் இருக்கிறார். அவருடைய தங்கை மரியாள் மற்றும் தம்பி லாசரு அந்த மார்த்தாளுக்கு கட்டுப்பட்டவர்களைப் போலத்தான் தோன்றுகிறது. அப்போ அந்த இடத்திலே ஒரு மூத்த வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவியை போன்று காணப்படக்கூடிய மார்த்தாள் வீட்டிற்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து ரெடி பண்ணி, விருந்து என்பதை விட உணவு, இரவு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டிருக்கு, இரவோ அல்லது சாப்பாடு ரெடி பண்ணுறார். ஆனால் தங்கையாகிய மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது மார்த்தாள் கவலைப்படுது. இந்த சம்பவம் நம்ம நன்றாக தெரியும். அங்கு தேவனுடைய வசனம் மரியாளுக்கு வெளிப்பட்டது போல மார்த்தாளுக்கு வெளிப்படவில்லை. 2 பேரும் சமமாக, அதாவது முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வீட்டிற்கு அழைத்தது மார்த்தாளாக கூட இருக்கலாம். எப்படி அவர்களுக்கு அறிமுகம் கிடைத்தது என்று நமக்கு தெரியாது. அக்காலகட்டங்களிலே எருசலேமில் தான் இஸ்ரவேலர்கள் அனைவரும் வந்து பண்டிகை கொண்டாட வேண்டும். பண்டிகை எருசலேமிலே கொண்டாட வேண்டும். நிச்சயமாக பஸ்கா பண்டிகை போன்ற பண்டிகைகள். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசமெங்கும் உள்ள இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். அப்போ எல்லா புருஷர்களும் அல்லது சிலர் குடும்பத்தோடு வருவார்கள். அப்படி வருகிறவர்கள் எருசலேமில் தங்குறதுக்கு இடம் இருக்காது. எல்லாரும் வந்து தாங்கன்னா அந்த இடம் தாங்காது, இடம் போதாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த பண்டிகை காலகட்டங்களிலே அந்த எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலே தங்குவார்கள். அதாவது பண்டிகை நேரத்தின் போது ஒவ்வொரு முறையாக குறிப்பிட்ட நேரங்களிலே சென்று அந்த பண்டிகை கொண்டாட்டத்திலே அதில் அவங்களுக்கு அந்த அந்தந்த பங்கிடத்தில் இருந்துட்டு மற்ற நேரம் அப்படி திரும்பி வந்து என்ன செய்வாங்க, சுற்றியுள்ள கிராமங்களில். ஏனென்றால் அந்த பண்டிகை 1 நாள் 2 நாளிலே முடிவடையாது, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாக இருக்கும். அப்போ அந்த சுற்றியுள்ள கிராமங்களிலே அவர்கள் தங்குவார்கள். அப்படிப்பட்டுதான் பெத்பகே, அதுக்கப்புறம் இந்த பெத்தானியா போன்ற சிறு சிறு கிராமங்கள்
சுற்றி சற்றே குறைய 5 மைல் 6 மைல் அல்லது 7 8 ஒரு 10 கிலோமீட்டர் இப்படிப்பட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லா இஸ்ரவேலரும் கிராமத்தில் தங்கி இந்த பண்டிகையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி சொல்வார். அப்பொழுது பழக்கம் ஏற்படும். யார் யார் இப்போ நமக்கே தெரியும். இப்போ இங்கே சிலவங்க அந்த இதில் ஆர்சியில் வந்து இந்த புளியம்பட்டிக்கு போனாங்கன்னா அந்த புளியம்பட்டி திருவிழா குடும்பத்தோடு இருக்கும்போது அங்கே அவங்க வீடுகளுக்கு வாடகை கொடுப்பாங்க. சில குடும்பங்கள் பரிச்சயமாயிடும். தொடர்ந்து நம்ம அங்கே நடந்து போகும்போது அந்த குடும்பத்தில் ரொம்ப பரிச்சயமே அவங்க ஒரு உறவினர்கள் போல கூட நமக்கு மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகை நாட்களில் வந்தபோது அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கலாம். அதில் பழக்கம் பரிச்சயம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையில உள்ள சத்தியத்தை சொல்லும் பொழுது மரியாள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் இதில் நாம் உணர வேண்டிய சத்தியம் என்னவென்றால், மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வருகிறது என்பதனாலே அவள் மற்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். மார்த்தாள் அதே இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூர்ந்தாள், மரியாளும் அன்பு கூர்ந்தாள். ஆனால் மார்த்தாளுக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சம் வரவில்லை. அவள் வந்து சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக இருந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதாவது அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உணவை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதிலே அவள் வந்து என்ன செய்கிறாள், அந்த அன்பை வெளிப்படுத்தினாள். ஆனால் அந்த அன்பு சிறந்த அன்பாக தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், உணவை பற்றி கூட கவலை. அதாவது மரியாள் ஆண்டவருக்கு உணவு வேண்டுமே, அவருக்கு பசிக்குமே, அவருடைய சரீரத்துக்கு பசிக்குமே என்பதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவளுடைய கவலை என்னென்றால், ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுவார், அவர் அநேக சத்தியங்களை போதிக்கிறார், இப்பொழுது என்ன சொல்ல போகிறார் என்பதை பற்றி அவள் இதற்கு அப்புறம் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணுமே அதை பத்தி எல்லாம் இல்லை. அதாவது நம்ம அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாமளே கூட வந்து நம்ம இரவு உணவு நமக்கு சரியாக ஆச்சரியங்கள நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணலைன்னா மனசு கஷ்டமா இருக்கு. எப்படின்னு நம்மள நமக்கு முக்கியத்தை நம்ம ஒரு பொருட்டா நினைக்கலையே, நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கலையே, அப்படிதான் நினைப்போம். அப்போ நம்முடைய முக்கியத்துவம் கொடுத்தல் என்பது நமக்கும் தேவனுக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. நாம் வந்து சரீரத்தை பற்றி கவலைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரோ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நினைப்பதை பெரிதாக எண்ணுகிறார். இதை இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே அதை ஜனங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த சம்பவத்தில் அப்படிதான். ஒரு வகையில் சொல்ல போனா மார்த்தாள் தான் நம்முடைய பார்வையில உண்மையிலே கரிசனையா இருந்த மாதிரி இருக்கு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, பல பண்டிகைக்கு போயிருக்காரு, அங்க இருந்து நிறைய பிரசங்கம், ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் களைப்போடு வீடு திரும்பி வந்திருக்காரு. காலையில போயிட்டு இரவு வந்திருப்பாங்க. இரவு தான் அந்த கிராமங்கள்ல அந்த வீடுகளை தங்குவாங்க. அப்போ களைப்போட வந்திருக்கக்கூடிய அவருக்கு நல்ல வகையில சாப்பாடு போடணும்னு இப்ப நினைச்ச மார்த்தாள் தேவனால் குறைத்து மதிப்பிடப்படுகிறார். அதே வேளையில் அப்படி போயிட்டு வந்த நிலைமையிலையும் ஆண்டவர் நமக்கு ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லுவாரா, அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மரியாள் அவருடைய பார்வையிலே உயர்வாக மதிக்கப்படுகின்றார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்களோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்ட வார்த்தையை கை கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்ட சத்தியத்துக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு யாரு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க அவருடைய பார்வையில மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இதே போலதான் இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கூட்டத்துல மணி நேரம் தெரியாம போய்கிட்டு இருக்கு, சாப்பாடு வேலை தாண்டி போய்கிட்டு இருக்கு, சாப்பாடு வேலை தாண்டி போய்கிட்டு இருக்கார், பசி மயக்கம் அடையக்கூடிய அளவுக்கு நேரம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ சில சொல்லுங்க ரொம்ப மதிமயங்கிட்ட இருப்பா, என்னப்பா நேரங்காலம் தெரியாம பேசிட்டே இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் சங்கடப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த வார்த்தைகளுடைய அருமையான காரியங்களை பற்றி ஒரு ஸ்திரீ என்ன சொல்கிறாள், நமக்கு தெரியும், நீங்கள் அவர்கள் தாய்ப்பால் இருந்திய இது எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு பெரிய கனத்துக்குரியது என்று சொல்லி அவள் புகழ்கிறாள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தாய் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், அதைத்தான் அவர்கள் அந்த பழமொழியிலே சொல்லுகிறார். நமக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது.
அவங்க இதில் அது ஒரு பழமொழி. அதாவது அந்த தாய் வந்து எவ்வளவு பாக்கியம். இப்ப நம்ம அதை வந்து நம்ம குரல்ல சொல்லணும்னா, இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லும்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவது போல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழமொழியினுடைய அர்த்தம், அந்த சொலவடை, அதாவது வழக்கு மொழியினுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் புகழ்கிறார். அது ஒரு சரீர பிரகாரமா தாயை ஒரு தாய் மகனை பெற்றெடுக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகள் அவளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவர் என்று நினைக்கின்றாள். அப்போ இவரை பெற்றெடுத்த இந்த தாய் எவ்வளவு பெரிது என்று, ஆனால் அதிலே அவள் மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சரியாக சொல்லுகிறார், அதை விட நீ கேட்ட இந்த வசனத்தின்படி வாழ்கிறவள் தான் வாழ்கிற யார், என்னுடைய வார்த்தையை கேட்டு யார் வாழ்றாங்களோ அவங்க தான் எனக்கு என்னை பெற்றெடுத்த என் தாயை விட என் வார்த்தைக்கு, அல்லது என் வார்த்தைக்கு என்று சொல்வதை விட தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து யார் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் என்னை பெற்றெடுத்த தாயிலும் எனக்கு மேலானவர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையின் அர்த்தம் அதுதான். என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவராகிய இயேசு அதுக்காக தன்னுடைய தாயை அலட்சியப்படுத்திட்டார் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஒரு நாளும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் உலக ரட்சகர். அவர் தந்தையும் தாயும் கணவன் என்று சொல்லி 10 கற்பனைகள் ஒரு கற்பனையை ஆண்டவர் கொடுத்த தேவன் தான் இன்னைக்கு மனிதனாக வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தாயை அலட்சியப்படுத்தினார் என்று சொல்ல முடியாது. அதை நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். தன் தாய்க்கான அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீசனை நியமிக்கின்றார். இனி என் அம்மா உன்னம்மா மாதிரி வச்சு நீ கவனிச்சு அவங்கள பார்த்துக்க, அவங்க இந்த பூமியை விட்டு வர்ற வரைக்கும் நீ அவங்கள நல்லா வச்சு பராமரிச்சுக்க என்று சொல்லி அந்த இடத்துல தன் தாயின் மீது உள்ள அன்பையும் நேசத்தையும் அந்த சரீர பிரகாரமாகவும் அங்கு வெளிப்படுத்தி விட்டு தான் அவர் செல்கிறார். அதுக்காக அவர் தாயை வெறுத்தவரோ தந்தையை வெறுத்தவரோ அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று வருகின்ற பொழுது, அப்போ பிதா என்று வருகின்ற பொழுது தன்னை சரீரத்தில் பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட தன் பிதா பெரியவர். அதே சின்ன வயசுல அவர் சொல்றாரு. அவருக்கு அந்த திருவிழாவில் அப்படி எருசலேம்ல தேவாலயத்தில் இருந்துடுறாரு. இவங்க தேடி போறாங்க. அப்போ தாயாகி மரியாள் கேட்கிறாரு, என்னப்பா எங்களை ரொம்ப சங்கடப்படுத்தியே, நாங்கள் எவ்வளோ பதட்டப்பட்டிருப்போம், நீ காணாம போனேன்னு நாங்கள் கதை, அதை பற்றி உனக்கு கவலையை, நாங்கள் இப்படி பதட்டப்படுவோங்கிறது பற்றி உனக்கு கவலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் பிதாவினுடைய காரியமாக நான் இருக்க வேண்டியது அல்லவா. அப்போ என்னதான் சரீர பிரகாரமான தாயை பெற்ற தாயும் தந்தையும் அவர் மதித்தாலும் கரிசனை கொண்டிருந்தாலும், அதாவது சரீர பிரகாரமான காரியத்தை விட ஆவிக்குரிய காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். அதுதான் முக்கியம். இதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துகிற சத்தியம். அதே போல அருமையானவர்களே, அந்த நம்ம கர்த்தருடைய நம்ம அந்த தெய்வீக வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அதை நம்ம கனம் பண்ணும் போது, அந்த வார்த்தைகளை அவர் நமக்கு அந்த வார்த்தைகளோட உண்மையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அந்த வெளிச்சத்தை தருவார். இது இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்கு. தீர்க்க தரிசனத்துக்கு அதிகமான முக்கியம். அதாவது பின்னாடி வரக்கூடிய சொல்லக்கூடிய ஊழியர்கள் மிகவும் வல்லமையான ஊழியர்கள், வரம் பெற்ற ஊழியர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். அருமையானவர்கள், இன்றைக்கு நமக்கு மத்தியில சாதாரணமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட செய்தி அளிக்க சொன்னோம்னா நிறைய நேரம் செய்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க. நாம் சகோதரர் தீமோத்தேயுவிடமிருந்து சில நல்ல விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு செய்தி 15 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால கொடுக்க இயலாத நிலைமையில் இருக்காங்க. அவங்க செய்தி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக தான் அவங்களால கொடுக்க முடியுது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை அந்த ஃப்ளோவில் தான் சொல்ல முடியுதே தவிர நம்மள மாதிரி எடுத்து நின்று அவங்களால, ஏன்னா அவங்க செய்தி அளிக்கக்கூடிய முறைமையே வேறு விதமாக இருக்கிறது போல எனக்கு தோணுது. நம்ம நிறைய பெண்டிகாஸ் ஆராதனை நம்ம பார்த்ததில்லை. அவங்க எப்படி செய்தி அளிப்பாங்க நமக்கு தெரிஞ்சது கிடையாது. ஆனால் சகோதரர் பார்க்கும்போது அப்போ என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சத்தியங்களை
கொஞ்சம் சில உலக காரியங்களோடும் சம்பவங்களோடும் சேர்த்து அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெளிப்பாடு, அதை பின்னாடி இருக்கிறதையோ அல்லது மற்ற காரியங்களையோ வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பத்தி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த உணர்வை அவங்க ரொம்ப இதுக்கு பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அதற்கு தான் இன்னைக்கு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. நம்ம வேதத்திலிருந்து எவ்வளவு சரியாக நம்ம வேத சத்தியத்தை சொன்னாலும் அதை காட்டிலும் ஒருவர் அவர் சொல்ற வசனங்கள் எல்லாம் தப்பாக இருந்தாலும், அவருடைய வியாக்கியானங்கள் எல்லாம் தப்பாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும், அவர் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது, அவர் சொல்ற மாதிரி நடந்துட்டுன்னா போதும், அவங்கள கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பொட்டல்ல இருக்கக்கூடிய அவங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்சி குடும்பத்திலையும், சிஎஸ்சி குடும்பத்தில் உள்ளவங்க இந்துக்களை கட்டிக்கிட்டு அப்படி இப்படிமா இருந்து ஒரு சிஎஸ்சி குடும்பம் போல இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களே திடீர்னு 7ஆம் அட்வென்டிஸ்ட்ல இருந்து ஒருத்தங்க 7ஆம் அட்வென்டிஸ்ட்னு தெரியுங்களே, 7ஆம் அட்வென்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னா தெரியும்? தெரியுமா? தெரியாத? 7ஆம் நாள்னா சனிக்கிழமை ஓய்வு நாள். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. அதாவது இந்த காரியத்தில் நம்ம எவ்வளவுதான் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாலும், அருமையானவர்களே, கற்றுக்கொள்ளுங்கள், மனதில் இருத்தி வையுங்கள். ரெபேக்காள் சிறந்தவளாய் இருப்பதற்கு காரணம் என்ன? ரெபேக்காள் தனக்கு சொல்லப்பட்டவர்களை தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். தாயாகிய மரியா தனக்கு சொல்லப்பட்டவர்களை இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டாள். அதாவது சத்தியத்தை கற்றுக்கொள்வதில் சகோதரர்களுக்கு விட சகோதரிகள் பலவீனமானவர்கள் என்று வேதமே சொல்லுது. எப்பொழுது கற்றாலும் ஒரு பொழுதும் கற்றுக்கொள்ளாத பேதையர்களை போன்ற பெண் பிள்ளைகளுடைய வீட்டுகளில் இவர்கள் நுழைந்து கொண்டு நயவசனிப்பினால வஞ்சகத்தினால அவங்களை திசை திருப்பிடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுடைய சகோதரிகளுடைய கவலைகள் ஏராளம். குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் கணவனை பற்றி இவர்களை பற்றி அதிக கவலைப்படுகிறபடினாலே அவர்கள் வசனங்களை அதிகமாக சிந்திக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லாதபடி பாருங்க, நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஆவியான நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படி நீங்கள் நீங்க எல்லாரும் நீங்க, ஏன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எத்தனையோ இப்போ எனக்கு தெரிஞ்சு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பற்றிலாம் முன்னாடி பேசியிருக்கிற எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன கொள்கை உள்ளவங்க, அவங்க என்ன நம்பிக்கை உடையவங்க, விசேஷமாக அது எப்போ பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஸோ ஒரு மனோகர் அவங்க வீட்டில், மனோகர் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம கூடி வரும்பொழுது பேசியிருக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வச்சு அந்நிய பாஷை பற்றி, ஆவியானவரை பற்றி நிறைய நேரம் பேசியிருக்கோம். எஃப்எஸ் வீட்டில் வச்சு கூடி வரும்போது நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இன்னும் அநேகருக்கு இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி, ஆவியானவர் முத்திரன்னா என்ன, அபிஷேகம்னா என்ன, அச்சாரம்னா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, அபிஷேகம்னா என்ன, அப்போ இது நமக்குள்ள எப்படி நடைபெறுது, இதை நம்ம எப்படி இது பண்றது அப்படிங்கிற அநேக விஷயங்களை நம்ம இப்போ கேட்டாலும் நம்ம அதுல ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலையோ அந்த வசனத்தை வச்சு இந்த வசனம் இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொள்ளவில்லை என்பது நமக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். தயார்படுத்தி கொள்ளுங்க. அதே போல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்ப சொன்னா இன்னைக்கு போய் நம்ம அதை குறிச்சிட்டு அப்படி பின்னாடி போகும்போது அதை அப்படியே மனசுல எழுதி வீட்டில் போய் இப்போ எழுதுறது ஒரு பக்கம், வீட்டுக்கு போய் உங்க மனசுல உள்ளதை எழுதி பார்க்கணும். அப்படி எழுதலையா இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப்ல செய்து மறுபடியும் திருப்பி போட்டு கேட்டு அவங்க என்ன பாயிண்ட் சொன்னாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இங்கே நமக்கு பிரபலமா இல்லை, இங்க இருக்கு. எங்க இருக்குன்னா அந்த இடத்துல சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் கேட் இருக்கு. 1ஆம் கேட்ல இருந்து அப்படி போகும்போது இடதுக்கு பக்கம் அந்த 1ஆம் கேட்டை தாண்டின உடனே இடது அமெரிக்கா இருக்கே அல்லது இந்த 2ஆம் கேட்டை நோக்கி ஒரு ரோடு போகுதுல, அந்த ரோட்ல போகும்போது வலது பக்கம் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல தான் அவங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கூடி வராங்க. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அதில் உள்ள ஒரு பெண்மணிக்கு, இதை நான் சமீபத்தில் பெரியதாலேயே எங்கேயோ பேசுனேன்னு நான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
அந்த செமந்திர ஒரு 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 ஆவிக்குரிய அவங்க சகோதரி தான், நல்ல ஆண்டவருக்காக இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப பிரபலியமானவங்க அவங்க. பெரும்பாலும் இப்படிப்பட்ட சகோதரிகள் வந்து இந்த தீர்க்க தரிசனம் என்ற அடிப்படையில் தான் வந்து அவர்கள் பின்பாக ஒரு பெரும் கூட்டம் கூடி வருது. இந்த தீர்க்க தரிசனம் என்பது சகோதரர்களை விட சகோதரிகளுக்கு அநேகமாக வருகிறது. நிறைய இடங்கள் நம்ம அதை பார்க்கிறோம். நிறைய இடத்துல சகோதரிகள் தான் பின்னாடி வர காரியங்களும் முன்னாடியே உணர்ந்து சொல்ற மாதிரி அந்த கிரியைகள் இருக்குது. அதற்கான பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. வேதபூர்வமானது, வேதத்தின் வரம் என்பதை விட அவருடைய ஆவிக்குரிய உள்ளுணர்வு என்று நாம் சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் நம்ம வைத்துக் கொள்வோம். எப்பொழுதுமே வேதாகமும் பெண்களிடமிருந்து வருவதை வந்து கொஞ்சம் சாக்கிரதையோடு தான் அணுக சொல்லியிருக்கு. சபையினுடைய ஊழியங்கள், சபையினுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் சகோதரிகளை முன்னிறுத்துவதோ அவர்களை கொண்டு செயலாற்றுவதோ என்பது அது மிகவும், அதாவது ஒரு ரொம்ப கட்டுப்பாடோடு தான் அது நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகள் வைத்திருக்கத்தான் இந்த வேதாகமம் இருக்கிறது, வேதாகமத்தின் மூலமாக விரும்புகிறது. ஏனென்றால் சகோதரிகளை எளிதாக பிசாசு வஞ்சிக்க முடியும் என்று தேவன் அந்த பலவீனம், அதான் பெண்ணாலும் பலவீனமான பாண்டம் என்று சொல்லப்படுது. அவர்கள் எளிதாக பிசாசனும் வஞ்சிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை சரியாக ஊன்றாது அப்படின்னா. அதுக்காக நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும். வேதத்துக்கு உட்பட்டு நீங்க கட்டுப்பட்டு நீங்க இருக்கும்போது இந்த வேதத்தை நீங்க அழகா கற்றுக்கொண்டு ஒரு ஆக்கிலாவை போல அல்லது அந்த பிஸ்கிலாவை போல நீங்க தேவனுடைய சத்தியத்துக்காக ஓடக்கூடியவர்களாக மாற முடியும். அதுக்காக எல்லா பெண்களும் அப்படி இல்லை. நம்ம உண்மையா என்ன நிச்சயமா கர்த்தருக்குள்ள எந்த சகோதரிகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனா அந்த கட்டமைப்பு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இப்ப சொல்றோம், அந்த ஒரு சகோதரி வந்து என்ன செய்றாங்க, இரவுல வந்து அவங்களுக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல வந்து 10 கற்பனையில ஓய்வு நாள் என்கிற ஒரு கற்பனை வந்து பிரகாசமாக தகதகன்னு தங்கம் போல ஜொலிக்குது. அப்போ ஒரு குரல் கேட்கிறாங்க, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்தம் இல்லாமல் அவர்கள் தவிர்த்து கூட என்ன ஓய்வு நாளை அனுசரிப்பதில்லை, நீ அதை குறித்து பிரசங்கி. எப்பவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் உடனடியாக நம்பிவிட முடியாது. இப்படித்தான் முகமதிய மார்க்கமே இப்படித்தான் உருவானது. அவர் தியானத்தில் இருந்த போது ஒரு ஆவி அவரை போட்டு அமுக்குச்சு, ஓது அப்படின்னு சொல்றாரு. அவர் கண்ணா பண்ணான்னு அவர் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி கண்டமாடிக்கு ஓதுனாரு. அவர் ஓதுறதுல ஒரு மாதிரி வசனங்களா இருக்கு. அதை சுற்றி உள்ளவங்க உடனே இது கடவுள் இவரை ஒரு இறை தூதராக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அவர்கள் பேசினார். அவர்கள் அது தெய்வம் என்று நம்புகிறார்கள். ஆனால் வேதம் அது சாத்தான் என்று சொல்லுகிறது. அன்று முகமதியை பிடித்தது அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் என்ற பெயரில் உள்ள ஏதோ ஒரு சாத்தான். அதே போல அப்போ இந்த இதை பார்த்த உடனே அவங்க உடனே என்ன செய்யறாங்க, இந்த ஓய்வு நாளை குறித்து பேசுறாங்க. ஓய்வு நாளை குறித்து பேசி ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, ஓய்வு நாள் நமக்குரியதல்ல, அது முதலாம் உடன்படிக்கையின்படியான இஸ்ரவேலர்களுக்குரியதுதான் ஓய்வு நாள், விருத்த சேதனம். இந்த இரண்டும் அவங்களுக்கு தான் உள்ளது. புதிய ஏற்பாட்டுக்காரர்களாகிய நமக்கு கிடையாது. ஓய்வு நாளும் கிடையாது, விருத்த சேதனமும் கிடையாது. அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஓய்வு நாள்னு நீங்க சொல்லும் பொழுது அது நீங்க முதலாம் உடன்படி நியாய பிரமாணத்திற்கு உள்ளே போய்விடுகிறீர்கள். அப்போ இந்த நாளை எந்த நாள் என்று சொல்லுவது? இந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள். இது ஓய்வு நாள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஓய்வு நாள் என்று இதை உரிமை பாராட்டுவீர்கள், ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டு முறைமைக்கு நீங்க போகணும். அதே நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, இதை பெண்டிகா சைடுல சொல்லுவாங்க, இது வந்து இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் பலிபீடம் அப்படி சொல்றாங்க. நமக்கு பலிபீடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த சிலுவை தான் பலிபீடம். அது முடிஞ்சு போனவன். இது ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்காக உள்ள இடம். இந்த புக் வைக்க ஒரு இடம், ஒரு உயரமான ஒரு இடம். இது பலிபீடம் கிடையாது. பலிபீடத்துல பலிதான் செலுத்தப்படும், வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படாது. இது பிரசங்க பீடம். இதை நம்ம பலிபீடம் என்று நாம் அழைப்பது கூடாது. பலிபீடம் என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறைமைகளுக்கு உரியது. பலிபீடம், ஓய்வு நாள், பண்டிகைகள் அனைத்தும் பழைய ஏற்பாடு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல எந்த பண்டிகையும் நம்ம கொண்டாடல. நமக்கு என்று எந்த பண்டிகைகளும் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல எந்த பண்டிகைகளும் கிடையாது. கிறிஸ்துநாதருடைய இறப்பு, குட் ஃப்ரைடே அல்லது உயிர்த்த நாள், அப்படி இப்படி ஈஸ்டர் அப்படின்னு எதுவுமே நமக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. கிறிஸ்துமஸ், பிறந்த நாள் எதுவுமே நமக்கு கிடையாது.
பண்டிகை கொண்டாட்டங்கள் கிடையாது. அதே போல ஓய்வு நாள், விருத்த சேதனம், இவைகளெல்லாம் நமக்கு பலிகள் இடுவது எதுவுமே நமக்கு கிடையாது. ஆகவே இதை நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது புதிய ஏற்பாட்டிலே இதற்குரிய வார்த்தைகள் என்னவோ அதைத்தான் நாம் பயன்படுத்தும். பழைய ஏற்பாட்டுக்குரியவைகளிலிருந்து நம்ம ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். சில தேவனுக்கு பிரியமானது பிரியமல்லாதது இவைகளை பற்றி கற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த உடன்படிக்கைக்குரிய ஒன்றை நாம் உரிமை பாராட்டக்கூடாது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிறிஸ்துவோடு அந்த பழைய ஏற்பாடு முதலாம் உடன்படிக்கை முடித்து போனது. இப்பொழுது புதிய உடன்படிக்கை வந்துவிட்டது. இது ஆவிக்குரிய உடன்படிக்கை, இது கிருபையின் உடன்படிக்கை. இதற்குரிய வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ இந்த கர்த்தருடைய நாள், ஆராதனை நாள் அப்படி சொல்லலாம், ஓய்வு நாள்னு சொல்லக்கூடாது. சில வார்த்தை பிரயோகங்களை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. நம்ம சத்தியத்தை அறிஞ்சிட்டு மாறி பேசினா அது கர்த்தர் கோவம் வரும். அதே போலதான் ஒண்ணு தாய் திருச்சபை, தாய் சபை. இப்ப நம்ம சில பேர் சொல்லிருக்காங்க தூத்துக்குடி சபை தாய் சபை, தங்கச்சி படம், இதெல்லாம் கிளை சபை. இந்த வார்த்தையை பேசக்கூடாது. தாய் சபை கிளை சபை என்கின்ற வார்த்தை பிரயோகம் தேவனுடைய சரீரமாகி சபை என்பதற்கான சத்தியத்தை நாம் மறுதளிக்கிறதான காரியம். தாய் சபை கிளை சபைன்னு கிடையாது, ஒரே சபை. அந்த ஒரே சபை பல இடத்துல கூடி வருது, அவ்வளவுதான். அது ஒவ்வொரு கிராமத்துல கூடி வருது. அது ஸ்தல சபை என்ற பெயர் இருக்கு. அது ஸ்தல சபை என்று தூத்துக்குடி ஒவ்வொரு ஊர் பேர்ல அந்தந்த இடத்துல அந்தந்த விசுவாசிகள் கூடி வர்றாங்க. சபை என்பது ஒன்று சபை தான். அது சரீரமாகிய சபை அப்படி எந்த ஒரு அடைமொழியும் தேவையில்லை. அது சபை, கர்த்தருடைய சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. அந்த சபை கிறிஸ்துவினுடைய ஒரு சரீரம், அதன் தலையாக கிறிஸ்து இருக்கிறார். அதற்கு எந்த பெயரும் இல்லை, அதுக்கு எந்த விதமான அடைமொழியும் கிடையாது. தாய் சபை கிளை சபை அந்த விதமான எந்த விதமான கிடையாது. எல்லா சபையும் கிறிஸ்துவுக்கு அது சரீரமாகிய சபை தான். ஒவ்வொரு சபை கூடுதலிலும் கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். நிர்வாக வசதிக்காக ஒரு நகரத்தில் கூடியுள்ள ஒரே பல இடத்துல கூடுதல், அப்படி ஒவ்வொரு நிர்வாக வசதிக்காக பிரிந்திருக்கிறதே தவிர சபை எல்லாம் அகில உலகத்திலும் எல்லாமும் ஒரே சபை தான். இது நம்ம நாட்டில் வச்சிருக்கோம். அதனால எந்த ஒரு சபையும் நான் தாய் சபை அழைக்கக்கூடாது, தலைமை சபைன்னு அழைக்கக்கூடாது. அது தலைமை சபை, இது அதற்கு கீழே உள்ள சபை. அதே போலதான் டயோசிஸ், இப்படி பல விதமா பிரிச்சு வைக்காங்களா, அது எதுவுமே எல்லா விதத்தும் தப்பு. எந்த வகையிலையும் சபையை பல்வேறு விதமாக பிரிக்கக்கூடிய கீழே மேல பெருசு சிறுசு உள்ளடக்கம் இது எல்லாம் கூட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல உள்ளது ஒரு சபை, அந்த சபையினுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்தலத்துல கூடி வரும்போது அங்க மூப்பர்களை நியமிச்சு மூப்பர்கள் மூலமாக அந்த சபைகள் நிர்வகிக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் இது கண்ட்ரோல் அப்படின்னு கிடையாது. ஒரு சபைக்கு நேரடி கண்ட்ரோல் அது இயேசு கிறிஸ்து தான். இதற்கு இடையில இது மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, நாட்டு வாரியாக எல்லாம் பிரிச்சுலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரம் பல திசைகளில் பிரித்தே போகவில்லை. இதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தை பிரயோகங்கள் தெளிவாக சொல்லணும். ஒருவேளை நமக்கு முதல்ல சொல்லும் போது அவங்களுக்கு நீங்க நண்பர்களாக எடுத்து சொல்லுங்க. நண்பர்னா ஒரு அன்போடு எடுத்து சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடாது. தலைமை சபைன்னு கிடையாது, தாய் சபைன்னு கிடையாது, எந்த சபைக்கு எந்த சபை அதிகாரம் கிடையாது. அந்தந்த சபை அந்தந்த ஸ்தலத்துல கூடி வருது. எல்லா சபைக்கும் தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் நீங்க தலைமை சபைன்னு சொல்லும் போது சபைக்கு தலையாக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப தலைமை சபைன்னு சொல்லும் போது அவருடைய ஸ்தானத்தை அது பறிக்குதா? ஒரு தலைமை சபை அநேக கிளை சபைகளோட அது தலைமை சபையா இருக்குன்னா இத்தனை சபைகளிலும் தலையாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்தை இந்த தலைமை சபை என்ன செய்து? ஒரு தலைமை சபை இருக்கு, அதுக்கு கீழே ஒரு 100 சபைகள் இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே. இந்த 100 சபைகளிலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை இந்த தலைமை சபை என்ன செய்யுது? தனக்குரியதாக எடுத்துக்கொள்ளுது. அப்போ ஆண்டவர் கோபப்படுவார். ஏன் ஸ்தானத்தை யாரும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு சபையிலும் எனக்கு நான் தான் தலை, அந்தந்த சபையை நான் நடத்துவேன். அப்போ அதே போலதான் தாய் சபை, அந்த செய் சபை அப்படிங்கிற பிரமாணம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே போல ஓய்வு நாள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. யாராவது ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட அமைதியில போய் அன்பா சொல்லி தனிமையா இருக்கும்போது அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதே போல பலிபீடம் என்ற வார்த்தைகள் நம்ம பிரயோகிக்க கூடாது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது அருமையாக நாம தேவனுடைய வசனத்துக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நமக்கு நிச்சயமா நம்ம ஒருவேளை தேவனுடைய வசன, அதாவது அந்த வசனத்தை முக்கியத்துவம் தாயை விட
வசனத்தை கை கொள்றவங்களுக்கு முக்கியத்துவம். சரீர பசியை விட தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம். மார்த்தாள் மரியாள் காரியத்தில் சரீர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர பிரகாரமான ஒரு தேவையை சந்திப்பதை காட்டிலும் அவர் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் அவர் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல தன்னை பெற்றெடுத்த தாயை விட அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவது அதை பற்றி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு கனம் பண்ணாருன்னு நம்ம பார்ப்போம். ஆகவே அருமையானவர்களே, நம்ம தேவனுடைய வார்த்தையை யார் அதிக முக்கியமாக கனம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த வெளிச்சம் வரும்போது எப்பெல்லாம் நம்ம அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்பெல்லாம் அவரிடத்துல இருந்து இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த வெளிச்சம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வெளிச்சத்தில் இருந்து அந்த வார்த்தையின் வெளிச்சம் வரும்போது அந்த சத்தியத்தை நான் அறிவதனால உண்மையான தெய்வீக தேவனை அறிகிற அறிவை நான் அடையும். தெய்வீக ஞானம் எனக்கு கிடைக்கும். இரண்டாவது, அந்த தெய்வீக ஞானம் என் வாழ்க்கையில அந்த வசனம் எனக்கு அநேக விசுவாசத்தை, எனக்குள்ள உண்மையான விசுவாசத்தை உள்ளுக்குள்ள உருவாக்குது. என்னை கட்டியிருக்கக்கூடிய அநேக கட்டுகளை, பாவ கட்டுகளை, பிசாசின் கட்டுகளை, பிசாசினுடைய நய வஞ்சகமான தந்திரங்களை என்னிடத்துல இருந்து அகற்றுகிறது. இந்த வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்கான தெளிவை, எதிர்கால தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை எனக்கு அறிவிக்கிறது. அப்போ ஒரு வார்த்தை வெளிச்சம் எனக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய செல்வம். அதனாலதான் 119 ரத்னத்தை பார்க்கலாம், தங்கத்தை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், தேவனுடைய வசனத்தினுடைய வெளிச்சம், தேவனுடைய வசனம் மிக முக்கியமானது. ஆம் பிரியமானவர்களே, நடைமுறை நம்ம எவ்வளவோ சொல்லலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ பணத்தினால் நமக்கு நிறைய சகாயங்கள் கிடைக்கலாம். ஆகவேதான் இன்று அநேக நேரங்களில் பணம் இவ்விதமாகத்தான் தேவனுக்கு போட்டியாக வந்து விடுகிறது. அநேக நேரங்களில் விசுவாசிகளுக்கு அது ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இந்த காலையில கூட நான் ஒரு வீடியோ இதை அனுப்பிவிட்டேன். அது எதுக்காகனா பணத்தினுடைய சைக்காலஜின்னு சொல்லி அதில் அதுக்காக நான் அதை போட்டுவிட்டேன். இந்த பணம் நீங்க இதனுடைய சைக்காலஜி என்னன்னா, இது உங்களுக்கு போதுங்கிற மனதை கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்றார், உலகத்தான் சொல்றார். உலகத்தான் அதுக்காக ஒரு உலகத்தானே பணத்தை பற்றி பேசிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் அந்த பணத்தினுடைய அபாயத்தை அவர் ஒரு ஆங்கிள் அவர் பேசினாலும், நம்ம வேத வசனம் எந்த அளவுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு. உலகமே அந்த பணத்தை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களே அந்த பணத்தில் உள்ள அந்த பணத்தை பற்றி, அந்த அபாயத்தை பற்றி பேசியிருக்கும் போது நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் அனுப்பி வச்சேன். அதனுடைய இது என்னன்னா, இப்ப ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு 20,000 சம்பளம், எனக்கு ஒரு 50,000 சம்பளம் தான் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த பணத்தினுடைய தத்துவம் என்னவென்றால், நீங்க 50,000 சம்பாதிக்கும் போது இன்னும் 2 லட்சம் எனக்கு சம்பாதித்த வரும், எனக்கு 2 லட்சம் வருமானம் வரணும்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பா நினைக்க ஆரம்பிப்பீங்க. 2 லட்சம் வரும்போது இன்னும் 5 லட்சம் வரணும்னு தான் நீங்க போவீங்களே. இதுதான் நீங்க பணத்துக்குள்ள நீங்க போகும்போது இதுதான் உங்களுக்கு நடக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க இது போது இருக்காம அதுல உங்க சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள் என்று சொல்றாரு. 50,000 இப்ப 20,000 இருக்குன்னா 50,000க்கு நீங்க பிரயாசப்படுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா போயிரும் இது போதாது நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாய வலையில சிக்கிறாம வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து நீங்க ஓரளவுக்கு உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க பிரயாசப்படுகிற அதே சமயத்துல இருக்கிறதுல இருந்து நீங்க வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அர்த்தமுள்ளதான ஒரு உதாரணமாக அதில் நான் பார்த்தேன். ரெண்டு காரியம் சொன்னார். ஒன்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதுல 10,000 அவர் சேமிச்சு வைக்கிறாரு. இன்னொருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த 1 லட்சத்தையும் செலவழிச்சிடறாரு. அதாவது நம்ம எல்லாரும் நிறைய சம்பளத்தை எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கோம். நிறைய சம்பளம் வேணும் எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இருக்கிறது தக்க வைக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நிறைய சம்பளம் வேணும் நம்ம அதுக்காக ரொம்ப ஓவரா பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அந்த 1 லட்சத்தையும் நீங்க செலவு பண்ணும்போது ஒரு வருடத்துல யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கும்? வர்ற வருமானம் 1 லட்சத்தை நீங்க 1 லட்சத்தை செலவு பண்ணிடுறீங்க.
ஒருத்தர் தனக்கு அவர் 50,000 வந்தாலும் அதுல ஒரு 10,000 சேமிக்கிறாரு. அந்த வருட முடிவிலே அவருடைய கையில யாரு பணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த சேமிக்கிறவர்கள் தான் என்று சொல்லுவோம். அதே போல இன்னொரு மாயான ஒரு காரியத்தை சொல்றேன். அது கரெக்டா, அதாவது நம்ம வேதத்துல சொல்ற காரியங்கள் நம்ம வேதம்னு சொன்னா இது நடைமுறை வாழ்க்கையில இப்படி இவங்கெல்லாம் பேசுறாங்க, இவங்க எல்லாத்தையும் அப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல உள்ளவங்களே பணத்தை பெருக்கணும்னு நினைக்கிறவங்களே பணத்தை பத்தி சொல்லும் போது இப்படிதான் சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளால நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நிறைய பேர். அதாவது விலை உயர்ந்த பொருளை நான் வைத்திருந்தால் இந்த உலகம் என்ன மதிக்கும் நினைச்சு சொல்றாரு. இப்ப அப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு 150 ரூபா வாட்சை கட்டிக்கிறாரு. 150 ரூபா வாட்சை கட்டிக்கிறாரு. அப்போ 150 ரூபா வாட்சி கட்டியிருக்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, 1 கோடி ரூபா அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, இந்த உலகம் தன்னை மதிக்கணுங்கிறாரு 1 கோடி ரூபா வாட்சை வச்சு என்ன செய்யறாரு, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்சை வாங்கி கட்டிக்கிறாரு. இப்ப இதுல யார் பணக்காரன் அப்படின்னு சொல்லி கேட்காரு. யார் பணக்காரன்? அந்த 1 கோடி இப்ப 150 ரூபா வாட்சிக்கிறவன் அந்த 1 கோடி ரூபாய் இருக்கும் அவன்கிட்ட சேவிக்கு, அவன் தேவைக்கு இருக்கும். ஆனா இந்த 1 கோடி ரூபாய் வாட்சி கட்டினவன் உலகத்தார் மதிக்கணும், உலகத்தார் மதிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நாளைக்கு ஒரு எமர்ஜென்சியோ நாளைக்கு ஒரு எந்த வரைக்கும் அவன்கிட்ட எந்த பணமும் இல்லை, அவன் வேற கடன் தான் வாங்கணும். இதே போல அதனால மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும், விலை உயர்ந்த காரியங்களை செய்யணும்னு நினைக்கிற மாயையில சிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம். அப்போ இவைகளெல்லாம் நடைமுறை காரியங்கள். இந்த பணத்தினுடைய வசியத்தன்மை, பணமானது இவ்வளவு தூரம் நம்ம மயக்கும், ஏமாற்றும், வஞ்சகம் பண்ணும். அப்போ அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது போதும் என்ற மனதுக்கு நமக்கு கொண்டு வராது. அப்போ உலகத்துல உள்ள மதிப்புகள் எல்லாம் ஒரு புறமும் இல்லை. அப்போ இது வேதம் தெளிவா சொல்லுது. உலகத்துல உள்ள இந்த மாம்சத்திற்குரிய இந்த வாழ்க்கைக்குரிய எதுவுமே இல்லை, வேத வசனத்தினால கிடைக்கக்கூடியது. இந்த வேத வசனமானது, இந்த வேத வசனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய இளைப்பாறுதல், ஆத்மாவில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், தேவனை பற்றிய அறிவு, இதுதான் உண்மையான செல்வம். பணம் உண்மையான செல்வம் அல்ல. பணம் உண்மையான செல்வம் அல்ல. அது வாழ்க்கைக்கு பயன்படுது, அதை கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா உண்மையான செல்வம் என்பது தேவனுடைய வார்த்தைகள் தான். இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை உண்மையாகவே பரலோகத்துக்கும் நித்தியத்துக்கும் ஏதுவாக நம்மை மாற்றுகிறது. அப்போ அந்த அந்த சத்தியம் நமக்கு உடனே கிடைச்சிடாது. அந்த வேத வசனத்தை நம்ம தெளிவா நம்ம உடனே ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. யார் அதை உண்மையாக மதிக்கிறார்கள், யார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது இந்த உலகத்தில் உள்ள பணத்தை காட்டிலும் வேத வசனம் தான் எனக்கு முக்கியம், வேத வசனம் தான் எனக்கு மேலானது, இந்த சத்தியம் தான் எனக்கு வேணும்னு யாரு முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வாயின் முத்தங்கள் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சம், நான் கொடுக்கிற வெளிச்சம் கிடையாது. இப்ப நான் என்ன செய்றேன், இந்த சத்தியத்தை எல்லாம் எனக்கு அன்பான சில சகோதரர்களுக்கு நான் நல்லா கத்துக் கொடுக்கணும்னு நான் எவ்வளவுதான் கத்துக் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரிஞ்சிடாது. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாதான், ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாதான் நீங்க அதை கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியறலும், அவைகள் உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு நேராக என்னை நடத்தும். ஆமா, யார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், வேத வசனம் முக்கியம் அப்படின்னு சொல்லி எந்த நபர், எந்த தேவனுடைய பிள்ளை வேத வசனம் முக்கிய, இந்த உலகத்துல ஒரு பொண்ணோ பொருளோ அல்லது பணமோ எனக்கு முக்கியத்துவம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம், நான் அதை அறியறது பெரும் பாக்கியம், எனக்கு அதுக்காக நான் அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக நான் பிரயாசப்படுவேன், முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று எல்லாவற்றை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தையை அறிவதற்கு, புரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன செய்யறோம், சபை கூடுதல் இருக்கக்கூடிய இந்த வேத ஆராய்ச்சிக்கு, வேதவசனத்தை பேசுகிற எல்லா கூட்டங்களுக்கு, விசேஷித்த கூட்டங்களுக்கு, இன்னும் பலவிதமான கூட்டங்கள், வாலிபர் கூட்டங்களோ அல்லது குடும்பத்திற்கான கூட்டங்களோ, எந்த கூட்டங்கள் வேத வசனத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த விஷயங்கள் சொல்லப்படும் போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு வருகின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்களுக்கு ஆவியானவர் அந்த சத்தியத்திலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கும் போது அந்த தெய்வீக ஞானம் அவருடைய வாழ்க்கையை தேவ ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும். அது தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல், நம்பிக்கை, வெளிச்சம் இந்த பொன் வெள்ளி பணம் கொடுக்கவே கொடுக்காது, தரவே தராது. இது மகா பெரிய நயவஞ்சகம் உள்ளது. இது எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு ஆத்மாவுக்கு திருப்தி தராது. இது மேலும் மேலும் என்ன செய்யும், இந்த பணம் என்பது ஒரு நிழலை போன்றது.
அதை விட்டு போனோம்னா அது நம்ம பின்னாடி வரும். அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா நீங்க அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது உங்களை நிக்க விடாது, உங்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். அது உங்களை அலங்கழிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். நீங்க அதுல நீங்க இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே அருமையானவர்களே, அப்போ அந்த தேவன் யாருக்கு வெளிச்சம் கொடுப்பார், யாருக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர் தமது அபிஷேகத்தினாலே யாருக்கு இந்த சத்தியத்தை பற்றி கொடுப்பார்னா, யாரு வசனத்துக்கு முக்கியத்துவம் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியும் யார் உண்மையிலே என் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாக்குறோம், பெற்ற தாயை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன் சரீர பசியை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்படி நம்ம பலவாறாக சொல்லி கொண்டிருக்கலாம். அதை நீங்க நம்ம பெற்ற தாயின்னு, அதாவது இந்த இடத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வரல. பெற்ற தாய் என்ற வார்த்தை என்பது அங்க தாய் என்பது உண்மையிலே அது ஒரு அற்புதமான ஒரு உறவு. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சதுனால ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சொன்னா உங்க தாய் முக்கியமா ஏசப்பா முக்கியமானா எல்லாரும் ஏசப்பா முக்கியம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவோம். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க உண்மையா ஆண்டவருடைய அன்பரிசியும் அதை தான் சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க தாய் முக்கியம் சொன்னாங்கன்னா அது சொல்லவே முடியாது. அப்போ அவங்க ரட்சிப்பை சத்தியத்துக்குரியது என்று நம்ம நினைக்க வேண்டியது. அப்போ நம்ம தாயை நம்ம இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் சொல்லுவோம். அப்படி இல்லாம அதை விட்டுட்டோம்னா மற்றதுல யாரு முக்கியத்துவம் கேட்டா பெரும்பான்மை 100க்கு ஒரு 90% பேர் தாயை தான் சொல்லுவோம். மீதி 10 பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சில தாய்மார்கள் தவறான வழிகளிலே சென்றிருக்கிறார்கள், பிள்ளைகளை அன்பற்ற விதத்தில் நடத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுடைய பிள்ளைகள் அவங்க தாயை பெருசா நினைக்க மாட்டாங்க. மற்றபடி பொதுவாக ஒரு 90% பேர் தன்னுடைய தாயைத்தான் எல்லாரும் அன்பா நேசிப்போம். ஏனென்றால் அது இயல்பிலேயே அந்த தாயானவள் குழந்தை பெற்றெடுத்ததிலிருந்து அதை வளர்க்குற வரைக்கும் எவ்வளவோ பிரயாசம், அன்பு, பாராட்டு செய்திருக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன் தாயைத்தான் நேசிப்போம். அப்போ அந்த தாயை விட வேதவசனம் தான் முக்கியம் அப்படின்னு ஆண்டவரே சொல்லும்போது மற்ற எல்லா உறவுகள் என்ன? பிள்ளைகளை விட வேதவசனம் தான் முக்கியம், தகப்பனை விட வேதவசனம் தான் முக்கியம், நண்பர்களை விட வேதவசனம் தான் முக்கியம், உறவுகளை விட வேதவசனம் தான் முக்கியம். இப்படி நீங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றை விட வேதவசனம் முக்கியம், வேதவசனம் முக்கியம்னு யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தாராளமாக ஏராளமாக தன்னுடைய வசனத்தை குறித்து வெளிச்சத்தை கொடுத்து 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 அவங்க உண்மையிலேயே அவங்க தான் ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. ஏனென்றால் அவங்கள்ட்ட தேவனுடைய சத்தியம் என்ற ஐஸ்வர்யம், நித்திய ஐஸ்வர்யம் அவங்கள்ட்ட இருக்குது. பணம் இந்த மரணத்தோட அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போது கூட நமக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையாங்கிறது பிரசங்கியை நம்ம வாசித்தால், நீதிமொழிகளை வாசித்தால் நமக்கு தெரியும். பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் நிறைய கேள்விகளை இந்த வேதாகமம் எழுப்புது. பணம் ஒருத்தருக்கு நிறைய இருக்குது. எந்த விலை உயர்ந்த உணவையும் வாங்கலாம், எதையும் அவர் சாப்பிடலாம் இருக்கு. சுகர் எனக்கு தெரியும். பணம் இருக்கு, எவ்வளவு விலை உயர்ந்த உணவை வாங்கிடலாம், எதையும் தரலாம். சாப்பிடக்கூடிய இதை உனக்கு கொடுக்கலன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த வேதாகமம் எழுப்புது, ஆண்டவர் எழுப்புறாரு. அப்போ நம்ம உழைச்சி பிழைச்சி நல்லா சேர்த்து வச்சு எவ்வளவுதான் வச்சிருந்தோம், சாப்பிட்ற சாப்பாடு நம்ம நினைச்சு சாப்பிட முடியல, நம்ம சாதாரண இதைத்தான் சாப்பிட முடிகிற ஒரு நிலைமையை ஆண்டவர் வச்சுட்டாருன்னா அந்த பணத்தினால் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு உழைச்சி என்ன பிரயோஜனம்? இது உங்கள்கிட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ அல்லது சொத்தாகவோ அல்லது தங்க நகையிலாகவோ இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க அனுபவிக்க முடியலையே. அதே போலதான் இன்னொரு கேள்வி ஆண்டவரே கேட்காரு, என் 4 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன், இன்னைக்கு நீ செத்து போயிட்டா இதனால உனக்கு என்ன முடியும்? அப்ப இன்னைக்கு செத்து போயிட்டா இந்த பணத்தை வச்சு ஆண்டவர் பரலோகத்துல பலன் கொடுப்பாரா? அதுதான் ஆண்டவருடைய கேள்வி. நீ இந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கப்பா, நீ செத்துட்ட, இந்த பணம் உன்னோட வரப்போறது இல்லை, இவ்வளவு பணம் சேர்த்ததுக்காக நானும் உனக்கு பலன் கொடுக்க போறது இல்லை. இவைகளாம் நாம் என்னவென்று, இவைகளாம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையானது தேவனுடைய சத்தியம். இதை நம்ம அறிஞ்சி இதை நம்ம கை கொண்டு வாழ்வதை போன்ற ஒரு பாக்கியமான வாழ்வு எதுவும் இல்லை. அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஏற்றவாறு நாம என்ன செய்யணும்? நம்ம அந்த வேதவசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே அவிதமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுக்கு அவருக்கு தெரியும், யாருக்குன்னு அவருக்கு தெரியும். இது என்னுடைய ஜட்ஜ்மெண்டோ மற்றவங்க ஜட்ஜ்மெண்டோ கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் என் வசனத்துக்கு யார் நடுங்கிறா, என் வசனத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறா, என் வசனத்தை யார் தாகத்தோடு தேடுறா, அவங்களுக்கு கொடுப்பார். அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும், உண்மையான சத்தியத்தின் வெளிச்சம் கிடைக்கும், தேவனை அறிகிற அறிவு கிடைக்கும். கர்த்தர் அவிதமான ஒரு வழியில நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு கிருபைக்காக நமக்கு நடி சொல்லுவோம்.